ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றனால நம்ம சாப்பாடு ரொம்ப காரமாக எடுத்துக்காமல் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம சமையல் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக தண்ணி அதிகமாக குடிங்க. இப்போ வெயில் காலத்தில் நம்மளுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப முக்கியமாக இல்லையோ தண்ணி அதிகமாக குடிங்க. குழந்தைங்களுக்கும் அடிக்கடி தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுங்க. அது ரொம்பவே நல்லது. நீங்களும் ஒரு நாளைக்கு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் வரை தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் அதை செய்யுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறேன். இப்போ அந்த உருளைக்கிழங்குலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் காரத்துக்கு இப்போ வெயில் காலம் இல்லை மித்த டைம் அப்படின்னா நம்ம மிளகாத்தூள், குழம்புத்தூள் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கிறனால அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கை எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த மாதிரி நல்லா தாளித்து விட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் எந்த அளவு போடுவோம் அந்த அளவு மட்டும் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்க்குறனால எதுவும் பண்ணாது. இப்போ வரமிளகா, பச்சை மிளகா இதெல்லாம் இந்த வெயில் காலத்தில் உடம்புக்கு சிலருக்கு ஒத்துக்காது. அது ரொம்ப காரமாக இருக்கனால உடம்பு சூடாகிரும். அதனால் பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக சேர்க்காம மிளகுத்தூள் நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் அப்படி தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு. நான் சாப்பாடை ரெகுலராகவே எப்பயுமே சாப்பாடை நான் வடிச்சிடுவேன். குக்கரில் வைக்க மாட்டேன். இந்த மாதிரி சாப்பாடை வடித்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த சாப்பாடை வடித்து அந்த தண்ணியை நான் எடுத்து வச்சுருவேன். அதில் கொஞ்சம் ஒரு செம்பளவு பச்சை தண்ணி கலந்து அதை நம்ம எடுத்து வச்சுட்டு, இப்போ நம்ம இந்த சாப்பாடு வடிக்கிறோம்ல அதில் வர தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு செம்பளவு தண்ணி ஊற்றி வச்சுருவேன். மறுநாள் காலையில் நம்ம அந்த தண்ணியை குடித்தோம், வெறும் வயிற்றில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வெறும் வயிற்றில் குடித்தோன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்பு அவ்வளோ குளிர்ச்சியாக அந்த நீச்சல் தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெயில் காலம் அப்படின்றனால நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அந்த நீச்சல் தண்ணி குடிக்கிறது எனக்கு பார்க்குறதுக்கே நல்லா தெரியுது. உடம்பு நல்லா கூலிங்காக குளிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப ஹீட் ஆகாமல். நீங்களும் இந்த மாதிரி சாப்பாடு வடிச்சிங்க அப்படின்னா அந்த நீச்சல் தண்ணி எடுத்து மோர் கலந்து குடித்தாலும் அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெந்துட்டுருக்கு. சைடில் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் தாளித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரசம் இது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குக்கு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த லாஸ்ட்டில் முக்கால் பதம் வெந்துட்டுருக்கும்போது இந்த மல்லித்தலையும் புதினாவும் நம்ம கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வாசமாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்து பாருங்கள். புதினா சேர்க்குறனால அது ரொம்பவே வாசமாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் அடுத்து நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கே அது தெரியும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் புதினா சேர்க்குறதுனால. மல்லித்தலை எப்பயுமே நம்ம ரெகுலராக சேர்ப்போம். ஆனால் புதினாவும் நீங்கள் சேர்த்து பாருங்கள், அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பசங்களுக்கு இன்றைக்கி நான் பருப்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இது பருப்பு தான். இதில் நம்ம மிளகாத்தூள், மிளகாப்பொடி இதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. பருப்பு அப்படின்றனால கொஞ்சம் 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, சீரகம், பூண்டு இது மட்டும்தான் அந்த பருப்பில் சேர்த்துருக்கோம். வெயில் காலம் அப்படின்றனால புளியெல்லாம் ரொம்ப சேர்த்துக்காதீங்க. புளி சேர்க்குறனால உடம்புக்கு கொஞ்சம் இதுதான் அதெல்லாம். அதனால் இந்த வெயில் காலம் முடிகிற வரை கொஞ்சம் உரப்பு, புளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பருப்பு கடையிறது, தயிர் சாதம், இந்த மாதிரி சாம்பார், இந்த மாதிரி சாப்பாடு நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி இதெல்லாம் செய்யாதீங்க. இந்த வெயில் காலம் முடிகிற வரை இந்த புளி சாதம், ஆயில் ஃபுட்டாக இருக்கிறது, இந்த தக்காளி சாதம் இதுக்கெல்லாம் நம்ம அதிகமாக நெய் ஆயில் விட்டு செய்வோம். இப்போ லெமன் ரைஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெமன் ரைஸுக்கெல்லாம் அதிகமாக ஆயில் விட்டால் தான் லெமன் ரைஸ் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வெயில் காலம் முடிகிற வரை இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் கொஞ்சம் வீட்டில் செய்யாமல் இந்த மாதிரி காரம் இல்லாத சாப்பாடாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நல்லது, நம்மளுக்குமே ரொம்ப நல்லது. அதனால் இந்த வெயில் காலம் முடிகிற வரை நீங்களும் இந்த மாதிரி லஞ்சாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் பருப்பு, ரசம், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன்.
என்னோடய டைமிங் வந்து இந்த மாதிரி தான் போகுது. பசங்களுக்கு லீவு அப்படின்னா நான் கொஞ்சம் லேட்டாக தான் சமையல் வந்து செய்வேன். காலையிலேலாம் செய்யணும் அப்படின்றது இல்லை. மதியம் லஞ்சுக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு சாப்பிட வந்துடுவாங்க. அதனால் வந்து நான் எப்பயுமே லஞ்சு வந்து கொஞ்சம் லீவு அப்படின்னா லேட்டாக தான் செய்வேன். இல்லை ஸ்கூல் டைம் அப்படின்னா நான் காலையிலே வந்து என்னோடய வேலை எல்லாத்தையுமே நான் முடிச்சிடுவேன். பசங்களுக்கு லீவு அப்படின்றனால கொஞ்சம் நான் லேட்டாக பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி கழுவுன தண்ணி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம அரிசி கழுவுற தண்ணியை வந்து பூச்செடி இதுக்கெல்லாம் வந்து ஊற்றணும் அப்படின்னா பூச்செடி வந்து நல்லா தழைஞ்சு வரும். உங்கள் வீட்லேயும் பூச்செடி இருந்தது அப்படின்னா அரிசி கழுவுன தண்ணியை வந்து வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி எடுத்து நம்ம ரெகுலராக வந்து பூச்செடிக்கு ஊற்றுனோம்னா பூச்செடியெல்லாம் வந்து நல்லா தழைஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அரிசி கழுவுன தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா. நான் வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய செடியெல்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணி இதெல்லாம் ஊற்றுறதுனால நல்லா தழைஞ்சு வரும். கண்டிப்பாக நீங்களும் அந்த தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் உங்கள் வீட்லேயும் பூச்செடி இருந்ததுன்னா அதுக்கு ஊற்றுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி தான் என்னோடய வேலை வந்து போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பசங்க யாருமே இல்லை, கீழே விளையாட போயிட்டாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அவங்க வந்தாங்கன்னா ஒரே சவுண்டாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது, அந்தளவுக்கு கத்திகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ அவங்க இல்லை அப்படின்றனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருக்குது, நான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் என்னோடய வீட்டில் வந்து டெய்லி ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்கள்லாம் வந்து வெயில் காலம் அப்படின்றனால வந்து 2 நேரம் குளிக்க வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு டைம் குளிக்க வைங்க. அதே மாதிரி நைட்டு தூங்கும்போதும் பசங்களை வந்து நல்லா குளிக்க வச்சு தூங்க வைங்க. அது ரொம்ப நல்ல பழக்கம். உங்கள் பசங்களுக்கு அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. வெயில் காலம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ரெகுலராகவே நம்ம 2 நேரம் குளிக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அதுவும் இப்போ இருக்கிற வெயிலுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே 2 நேரம் குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பசங்களோட ஆரோக்கியம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பசங்கள்கிட்ட இதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். தண்ணி நிறையா குடிக்க சொல்லுங்கள், அது 2 நேரம் குளிக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்லா சுத்தமாக நம்மளோட உடம்பை நம்ம தான் அந்த வெயில் காலத்தில் வந்து பாதுகாத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.